ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். இன்னைக்கு மீண்டும் நம்ம லேட்டஸ்டான ஃபேஸ் லிஃப்டட் ஹோண்டா சிட்டி கூட தான் இருக்கும். இந்த ஹோண்டா சிட்டியோடைய புத்தம்புது டாப் ஸ்பெக் ZX ப்ளஸ் வேரியன்ட் நம்ம ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருந்தோம், டிரைவும் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஹைலைட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ், 360 டிகிரி கேமரா சிஸ்டம் அண்ட் பெரிய டச் ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஹைலைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டுங்க. ஓகே, நம்ம சேனலில் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ரிக்வஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் போடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொண்டு இருக்கிறது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வி வேரியண்ட். இந்த புது ஹோண்டா சிட்டியை பொறுத்தவரை இது செகண்ட் வேரியண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13,29,000ங்கிறது வி வேரியண்ட் மேனுவல் வெர்ஷன் கிடைக்குது எக்ஸோரூம் ப்ரைஸிங். அதே வந்து சிவிடி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,29,000 ரூபாய்ங்கிறது சிவிடி ஆட்டோமேட்டிக் வி வெர்ஷன் கிடைக்குதுங்க எக்ஸோரூம் ப்ரைஸிங். ஆன் ரோட் ப்ரைஸிங் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதை வாங்கலாமா, அதே தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இன்னைக்கு இந்த ஃபேஸ் லிஃப்டட் ஹோண்டா சிட்டி வி வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த மான்செஸ்டர் ஹோண்டா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் லிங்க் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க புத்தம்புது ஹோண்டா சிட்டி ஃபேஸ் லிஃப்ட் வி வேரியன்ட் ரிவ்யூ பண்ணிடலாமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புது ஹோண்டா சிட்டி ஃபேஸ் லிஃப்டோடைய வி வேரியண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்ம பழைய ஹோண்டா சிட்டி ஆக்சுவலி வந்து பார்த்துருக்கோம். அதில் வி வேரியண்ட் அண்ட் மிட் லெவல் வேரியன்ட்ஸ் ஜென்ரலாகவே நல்லா சேல் ஆகிட்டு இருந்துச்சு. காரணம், அதுலேயே உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான பல ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துச்சு. ஓகே, இந்த வேரியண்ட்ஸை பொறுத்தவரை ஆக்சசரிஸ் பெருசாக தேவை இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் இந்த புது வேரியண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்துலாம். ஓகே, ஸோ எக்ஸோரூம் ப்ரைஸிங் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன், ஆன் ரோட் ப்ரைஸ் நான் வந்து சொல்லிட்டேன். என்ஜின் ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஹோண்டா சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு என்ஜின் மட்டும்தான். அதுவும் மிட் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு ஹைப்ரிட் ஆப்ஷன் கிடையாது. ஹைப்ரிட் வெர்ஷன் டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் கிடைக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் ஐவி டெக் பெட்ரோல் என்ஜின், 121 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 145 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. வி வேரியண்ட்லேருந்து தான் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வி வேரியண்ட் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி நான் நினைக்கிறேன். வாங்க எனிவே வண்டியில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்துலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வி வேரியண்ட் பார்க்குறதுக்கு ஆக்சுவலி இம்ப்ரெசிவாகவே இருக்குது. புது ஹோண்டா சிட்டி ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்தவரை என்ன பர்சனலி இம்ப்ரெஸ் பண்ணது இதனுடைய ஃப்ரண்ட் லுக்ஸ். ஓகே, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு டிசைனோட ஒரு மாடர்ன் தீமில் கொண்டு வந்திருக்காங்க. கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் இந்த வேரியண்ட்டில் உங்களால் பார்க்க முடியாது. ஓகே, அதுக்கு பதிலாக ஃப்ரண்ட்டில் இங்கே க்ரோம் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இது டிஆர்எல் இல்லை, ஆனால் டிஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸில் மட்டும்தான் கிடைக்குது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே எல்இடி ஹெட்லாம்ப்ஸாக கொடுத்துட்டாங்க. இதில் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷன் எல்இடி இண்டிகேட்டர்ஸாக கொடுக்குறாங்க. ஹசார்ட் இண்டிகேஷன்ஸாகவும் அது ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. ரைட், ஆனால் புது ஹோண்டா சிட்டியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே டாப் அண்ட் வேரியண்ட்டில் சொல்லியிருந்தேன், ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் நீங்கள் ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் எந்த வேரியண்ட்லையுமே ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் பார்க்க முடியாது. ஃப்ரண்ட் லுக் ஓவரால் ஷார்ப்பராக இருக்குது, கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் ஓகே, நல்லா தான் இருக்குங்க, மாடர்னாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரைட், கீழே ஏர் டேம் கிரில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி விங்லெட்ஸோட ஏர் இன்டேக்ஸ் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏர் கர்டன்ஸ் ரெண்டு சைட்லேயும் பார்க்க முடியும். ஓவரால் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குங்க, நல்லா இருக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்டில் 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் இல்லை, அது உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் சர்ப்ரைஸான ஃபேக்ட் என்ன சொல்லிட்டுங்களா, எடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து வி வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குதுங்க. ஓகே, பழைய ஹோண்டா சிட்டிலையும் அதே தான், எடாஸ் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்தாங்க. வி வேரியண்ட்லேருந்து இந்த புது மாடல்லையுமே அதே மாதிரி ஒரு விஷயம் தான். என்ன பேஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான், எஸ்வி வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு எடாஸ் கிடைக்காது. ஓகே, வி வேரியண்ட்லேருந்து எடாஸ் கிடச்சிருது. ரைட், அதுக்கப்புறம் இங்கே பார்க்கலாம் வீல்ஸ் சைடில். இது வந்து உங்களுக்கு 16 இன்ச் வீல்ஸ் கிடையாது, அலாய் வீல்ஸ். இது அலாய் வீல் தான், ஆனால் 15 இன்ச்சில் கொடுக்குறாங்க, ஒரு சைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. கிரே கலர் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. டயர் சைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 185/60R15 அதுதான் அலாய் வீல்ஸ் டயரோடைய சைஸு. ஓகே, பரவாயில்ல. வி வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு ப்ராப்பர் அலாய் வீல்ஸோட வண்டி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் வண்டி லென்த்துக்கு இந்த அலாய் வீல்ஸ் கொஞ்சம் சின்னதாக படுது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு சன்ரூஃப் இல்லை. மேலே ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் கிடையாது.
ஷார்க் ஃபின் ஆண்டனாங்கிறது காமனாக வர ஒரு விஷயம். ஸோ அது இருக்குது. ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகரும் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு யூஸ்வலான எல்இடி இந்த ஜெட் ஷேப்டு டெயில் லேம்ப்ஸ் கிடைக்குது. எல்இடி டெயில் லேம்ப்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கிளியர் லெம்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்மோக் எஃபெக்டோட வருதுன்னு இருக்கும்போது பார்க்குறதுக்கு ஸ்பாட்டியாக இருக்குது. தென் இந்த வி வேரியண்ட்டில் உங்களுக்கு 360 கேமரா இல்லையே தவிர ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து நம்பர் பிளேட் ஹவுசிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது. ரியர் பம்பரோடைய டிசைன் நீங்கள் பார்க்கலாம், ஸ்போர்ட்டியாக இருக்குது. பழைய ஹோண்டா சிட்டியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது புதுசு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இந்த ஸ்போர்ட்டியான டிசைன் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான். ரைட். அதுக்கப்புறம் ஆக்சுவலி இன்னொரு ஃபீச்சர் நான் எதிர்பார்த்தேன் இந்த வேரியண்ட்டில் கிடைக்கும்னு. அதாவது லேன் வாட்ச் கேமரா. லெஃப்ட் சைடுக்கு மட்டும் இந்த பிளைண்ட் ஸ்பாட் வியூவிங்காக லேன் வாட்ச் கேமரா அது வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ZX அண்ட் ZX ப்ளஸ் வேரியண்ட்டில் இருக்குது. பழைய VX வேரியண்ட்டில் இருந்தது, ஆனால் இப்போ VX வேரியண்ட் இல்லைன்னு இருக்கும்போது இந்த வேரியண்ட்டில் வரும்னு எதிர்பார்த்தேன். லேன் வாட்ச் கேமரா கொடுக்கல இவங்க. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது இந்த புது வி வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஓகே ரைட். இப்போ வாங்க இன்டீரியர் பார்த்துருவோமா? ஆல் ரைட். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு. மழையிலேயே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மழை படாமல் நீட்டாக வீடியோ எடுத்து முடிச்சிடுறேன். ஸோ இன்டீரியர் அப்படின்னு பார்ப்போம். வி வேரியண்ட்டோட இன்டீரியர். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாம். நல்ல விஷயம் என்னென்னா வி வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட ரிமோட் ஸ்டார்டிங் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிமோட் ஸ்டார்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸ்க்கு வருது. ரெண்டுமே சேமான ஸ்மார்ட் கீஸ் தான் வருது. ஸோ சூப்பரான ஒரு விஷயம். வி வேரியண்ட்டாக இருந்தாலும் இந்த ஃபீச்சர்ஸ் வர்றது பாராட்டக்கூடிய விஷயம் சொல்ல முடியும். ஓகே, தென் இன்டீரியர் உடைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் டாப் அண்ட் ZX ப்ளஸ் வேரியண்ட்டில் பெரிய டச் ஸ்க்ரீன் கொடுத்து கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வேரியண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையிலுமே மாற்றம் எனக்கு வந்து தெரியல. இன்க்ளூடிங் டோர் பேனல். ஓகே, டோர் பேனல் நனைஞ்சிட்ருக்கு, அதுக்குள்ளே முடிச்சிடுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷன் கிடைக்குது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ஃபோல்டிங்கான பட்டன்ஸும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பேனல் ஃபுல்லாகவே சாஃப்டான ஃபேப்ரிக் பேடிங் தான். ஆம்ரெஸ்ட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே சாஃப்டான ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ். சீட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த தேன் கலரில் பீச் ஃபேப்ரிக் அப்போல்சரி உங்களால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, பார்த்தாலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுது. டாப் அண்ட் வேரியண்ட் ஏற்கனவே ஓட்டணும், அதில் லெதர் அப்போல்சரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஃபுல்லி ஃபேப்ரிக். பட் இதோடைய கம்ஃபர்ட் தனி. ஹோண்டாவுடைய சீட்டிங் என்றைக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. ஓகே, ஆனால் தை சப்போர்ட் தான் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். தென் இதில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வேரியண்ட்லையும் கிடைக்குது. இன்ஃபேக்ட் எல்லா வேரியண்ட்லையுமே டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஓகே, உள்ளே ஏறுவோம். ரைட். ஸோ உள்ளே உட்காந்து பார்த்தோன்னா தான் ஆக்சுவல் ஃபீச்சர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே ரைட். இப்போது நீங்கள் பார்க்கலாம் எந்த சேஞ்சுமே இல்லை. பழைய வி வேரியண்ட் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். பெரிய டிஃப்ரென்ஸ் என்னால் எதுவும் பார்க்க முடியல. பட் எனிவே ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஹைலைட்ஸ் காமிச்சிடுறேன். டோர்ஸில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பெரிய பாட்டில் ஹோல்டர்ஸ் கிடச்சிருது. 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்வீட்டர்ஸ் இந்த வேரியண்ட்டில் இல்லை. ஓகே, ட்வீட்டருக்கான ப்ரொவிஷனும் எங்கேயும் உங்களால் பார்க்க முடியாது. சாரி, ஈரமாகிடுச்சு வண்டி. ஓகே ரைட். ஸோ ஃபஸ்ட் திங் ஸ்டேரிங் வீலில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு எடாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எடாஸ்க்கான ஸ்விட்சஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்டேரிங் வீலோட ரைட் சைடில் உங்களால் தாராளமாக பார்க்க முடியும். இன்க்ளூடிங் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் அதுபோக உங்களுக்கு வந்து லேன் கீப்பிங் அசிஸ்ட்டு, லேன் டிபார்ச்சர் வார்னிங் அண்ட் மீதி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடச்சிருது. நைஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். டாப் லெவல் ZX அண்ட் ZX ப்ளஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து அந்த பார்ஷியல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. பாதி, அதாவது லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்க்ரீனாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அனலாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வேரியண்ட்டில் அப்படி இல்லை. ப்ராப்பரான அனலாக் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. RPM மீட்டருக்கும் சரி, ஸ்பீடோமீட்டருக்கும் சரி. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட். இப்படி தான் இருக்குங்க. ஒரு ட்ரெடிஷ்னலான அனலாக் டிஸ்பிளே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபீல். கார்ஸை பொறுத்தவரை, அதுவும் இந்த கேட்டகரியில். ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. கிறிஸ்பான கிளியரான டிஸ்பிளே நீட்டாக இருக்குது. சென்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மோனோக்ரோம் கிடையாது. இந்த MID மோனோக்ரோம் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து கலர் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு தேவையான பல ஃபீச்சர்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போகிறேன். ஹோம்குள்ளே போனீங்கன்னா ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன், எடாஸ் ரீதியான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். கொலிஷன் மிட்டிகேஷன், பிரேக்கிங் சிஸ்டம், ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபியூல் ரிகார்டிங் டிஸ்பிளே இது ஆக்சுவலி ரொம்ப ஹேண்டியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரோலர்ஸ், இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் டிஸ்பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து வண்டி ரீதியான அலர்ட்ஸ் அது, அண்ட் ஃபியூவல் ரிகார்டிங்கான டீட்டெயில்ஸுக்கு இது, அண்ட் இது வந்து கிளாக் அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு, இது வந்து சீட் பெல்ட் வார்னிங்ஸ், அடாஸ் ரீதியான விஷயங்கள், சேஃப்டி சப்போர்ட் சிஸ்டம்,
ஓகே இது அண்ட் அது போக வேறு என்ன செட்டிங்ஸு, இது வந்து கஸ்டமைஸ் டிஸ்பிளே. ஸோ நிறையா விஷயங்கள் இது வந்து சின்ன ஸ்க்ரீனாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரை ஒரு இம்ப்ரெசிவான ஃபேக்டாக இருக்குது இந்த வண்டியில். ஓகே ரைட். அது போக உங்களுக்கு வந்து லெதர் ராப் ஸ்டீரிங் வீல், லெதர் அப்போல்சரி எதுவுமே இல்லை, நார்மல் ரப்பர் மெட்டீரியல் ஸ்டீரிங் வீல் தான். இது டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. ஸோ நைஸ், எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனுங்கிறது பேசிக் வேரியண்ட்ல ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. எல்இடியோட ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆட்டோ வைப்பர்ஸ் கிடையாது. ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். தென் இங்கே நீங்கள் பார்க்கலாம் சிவிடியாக இருந்தாலும் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸ்போர்ட்டி டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இது 12 இன்ச் கிடையாது. இது அதே பழைய டைப் 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான். இது வந்து ஓகே பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது பேர் டிஜிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிபேட் 2.2 அப்படிங்கிற இதில் வரும். இது பழைய செட்டப் எடுத்து கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு வந்து தோணுது. கொஞ்சம் கிறிஸ்பராக இருக்குது. இட் இஸ் ஓகே. இதில் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்துடுது, ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது, அண்ட் கூடவே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, எஃப்எம், ஏஎம் அதெல்லாமே இருக்குது. இதில் ரொம்ப ஹைலைட் ஃபீச்சர்ஸ்னு எதுவும் சொல்ல முடியாது, பட் டீசெண்டாக இருக்கும். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உண்டு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதோ சிவிடி செலக்டர் லீவர். ஸோ ரிவர்ஸ் போட்டால் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா டீசெண்டான குவாலிட்டி, ரொம்ப சூப்பர்னுலாம் சொல்ல முடியாது, பரவாயில்லை, ஓகே அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு வைட் ஆங்கிள் மோட் அண்ட் க்ளோஸ்அப்பு இதெல்லாம் பார்த்துக்க முடியும். ஓகே ரைட். இதுதான் வந்து இதனுடைய டிஸ்பிளே குவாலிட்டி. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வி வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருது. ஸோ நோ வரிஸ், ஆட்டோ ஏசி இருக்குது, மேக்ஸ் ஃபுல் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. வெயில் காலத்தில் சூப்பராக இருக்கும். ஆனால் டாப் அண்ட் வேரியண்ட்லேயே வயர்லெஸ் சார்ஜர் கொடுக்கல. ஹைப்ரிடுக்கு வரும், ஆனால் நான் ஹைப்ரிடுக்கு இல்லை அப்படின்னு இருக்கும்போது இந்த வேரியண்ட்டில் வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஃபிசிக்கல் சார்ஜிங் ஏராளமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் பவர் அவுட்லெட் இருக்குது. ஓகே அண்ட் 2 யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் கனெக்டிவிட்டிக்கு பயன்படுத்திக்கலாம். அதுபோக சிவிடி செலக்டர் லீவர். ஓகே இது இப்படி தான் இருக்குது. இதுக்கு தனி எக்கானமி மோடும் ஒன்று இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மோடும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் மோட்னா பின்னாடி தள்ளிக்கலாம் நீங்கள். ஓகே தென் கப் ஹோல்டர்ஸ் யூஸ்வலான விஷயம். சென்டர் கன்சோல் அப்படியே சேமாக தான் இருக்குது, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்துடுது, நல்லா சாஃப்டாக பெருசாக இருக்குது. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உண்டு. ஓகே அது போக இங்கே ஆடம்பர விஷயங்களெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இந்த குரோம் ரிங்டு ஏசி வென்ட்ஸ் இதெல்லாம் எதுலேயுமே பார்க்கவே முடியாது. டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் தான் நீங்கள் போகணும். அண்ட் அதே மாதிரி இந்த பேனல் ஒரு மாதிரி பிளாக்காக நார்மலாக ஆக்கிட்டாங்க. அண்ட் இது சாஃப்ட் கிடையாது, இது ஹார்ட் பிளாஸ்டிக். ஓகே டாப் அண்ட் வேரியண்ட்டில் இது லெதரெட்டோட வரும். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் கட் பண்ணிட்டாங்க இந்த வேரியண்ட்டில். க்ளவ் பாக்ஸ் யூஸ்வலான சைஸ் தான், டீசன்ட் சைஸ். ஓகே ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், வித்தியாசங்கள் எல்லாமே. தென் மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் மிரர் கிடையாது. இது வந்து நார்மலான டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஸ்விட்சபிள் ஆர்பிஎம். ஓகே இது வந்து மஞ்சள் பல்பிள் கேபின் லேம்ப்ஸ் ஆக்கிட்டாங்க. எலக்ட்ரிக் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டில் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல சென்ட்ரலி மவுண்டட் ஒரு கேபின் லைட்டிங் இருக்குது. ஓகே வித் டிமிங் ஃபங்க்ஷனோட கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. அண்ட் கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் வந்துடுதுங்க. ஓகே அது நல்ல ப்ராப்பரான ஒரு கவரோட வந்துடுது. அண்ட் இது நீங்கள் வந்து ஓகே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஃபிக்ஸடு தான். ஸோ இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், அண்ட் அந்த சைடு திருப்பிக்கலாம். அதே மாதிரி தான் டிரைவர் சைடுக்கு இல்லை. டிரைவர் சைடுக்கு வேனிட்டி மிரர் வரும்னு நினச்சேன், ஆனால் இல்லை. அது டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் 6 ஏர் பேக்ஸுங்கிறது ஆப்வியஸ்லி எல்லா வேரியன்ட்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக கிடச்சிருது இப்போது. ஓகே அதுக்கான லேபிள் அங்கே பார்க்கலாம். சரியா, சைடு கர்டன் ஏர் பேக் இங்கேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. அலாங் வித் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இஎஸ்பி ஆஃப் பண்ணுறதுக்கு ஏபிஎஸ் வித் இபிடி எல்லாம் ஸ்டாண்டர்டான ஃபீச்சர். அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஏராளமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கிடச்சிருது. குளோபலி இந்த ஹோண்டா சிட்டி வந்து 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டட் ஒரு கார். சூப்பரான விஷயம். ஓகே ரைட், இப்போ வாங்க நம்ம பேக் சீட் போய் பார்க்கலாமா? பேக் சீட் ஹோண்டா சிட்டியோடைய வி வேரியண்ட்டில் பேக் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா சிட்டி அப்படின்னாலே பேக் சீட் தாங்க. ஏன்னா பேக் சீட் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் கம்ஃபர்ட், பெஸ்ட் ஸ்பேஸோட தரக்கூடிய ஒரு வண்டி ஹோண்டா சிட்டி. தாராளமான நீரும், இத்தனைக்கும் டிரைவர் சீட் வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹெட் ரூம் டீசெண்டாக இருக்குது, இட் இஸ் ஓகே. ஸோ ஒரு ஆள் கம்ஃபர்டபுளாக பேக் சீட்டில் ட்ராவல் பண்ணணும், டிரைவர் ஓட்டுறாரு அப்படின்னா அருமையான வண்டி இந்த ஹோண்டா சிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. கேபினுடைய அகலமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். 3 பேர் டீசெண்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம், கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. அடிஷ்னல் கம்ஃபர்ட்டுக்கு 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பெருசாக தடியாக ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது, பட் ஸ்டில் ஓகே. 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, இட்ஸ் வெரி நீட். அப்படி 3 பேர் உட்காடுறாங்க அப்படின்னா 3 பேர்த்துக்குமே ப்ராப்பரான பெரிய ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்டபிள் இல்லை, நீங்கள் பார்க்க முடியும். ஓகே எல்லாமே ஃபிக்ஸடு தான், ஆனால் பெரியஸாக நல்லா பெருதாக கொடுத்துருக்காங்க. ஸோ விப்ளாஷ் இன்ஜுரியில்
சேஃப்டி பரவாயில்லையா இருக்குங்க. எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் கவலை இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா வேரியன்ட்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ்லையுமே ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக கிடைக்குதுங்க. ஸோ 2 ஏசி வென்ட்ஸ் நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த புது ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் 2 பேக் சீட்ஸுக்கு 2 பேருக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக இருக்குது. 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம், நீட்டாக இருக்கும். அண்ட் ரியரில் என்னென்னா இங்கே சீட் பேக் பாக்கெட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி இட் இஸ் ஆல் ஓகேன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு என்னென்னா இந்த இடத்துல டோர் ஆம்ரெஸ்ட்டில் ஃபுல்லாகவே ஃபேப்ரிக் பேடிங் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. 4 விண்டோஸுமே நீட்லி ஆப்பரபிள். அண்ட் என்னென்னா இந்த ப்ரைஸில் இன்னொரு விஷயம், இந்த சன் பிளைண்ட் கர்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். டாப் அண்ட் வேரியண்ட்டில் பின்னாடி விண்ட்ஷீல்டுக்கு வந்து கர்டன்ஸ் வரும், இந்த சன் பிளைண்ட் கர்டன். ஆனால் இந்த வேரியண்ட்டில் அதுவும் கிடையாது. ஸோ ஓப்பனாகவே தான் இருக்குது. ஓகே, நீங்கள் இதை சன் ஃபிலிம்ஸ் அடிஷ்னலாக நீங்கள் போடுறது ரெக்கமெண்டடாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஹீட்டிங் வேணாம் அப்படின்னா. ஓகே, தென் இங்கே கேபின் லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரலி மவுண்டட் கேபின் லைட்டிங் ஒன்று இருக்குது. பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு சேர்த்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. அது மட்டும்தான் இங்கே கேபின் லைட்டிங். இங்கே தனியாக இங்கே ஒரு கேபின் லைட்டிங் கிடையாது. அடிஷனல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே 6 ஏர்பேக்ஸ் வந்துருது. இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஏபிஎஸ் வித் இபிடி. அண்ட் அது போக இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அலாங் வித் சென்சர்ஸ், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கிடைக்குதுங்க. ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகரும் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹோண்டா சிட்டிக்கும் சேம் தாங்க. அதாவது நான் ஹைப்ரிட் மாடல்ஸ் எல்லாத்துக்குமே 506 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டிங்கிறது ஸ்டாண்டர்டாக காமனாக கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, நல்லா தாராளமாக இருக்குது. ஒரு 5 பேருடைய ஃபேமிலிக்கு ஏற்ற லக்கேஜ் தாராளமாக இந்த இடத்துல ஈஸியாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன மஞ்சள் பல்பு பூட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இந்த வேரியண்ட்ஸில் ஆக்சுவலி ஹோண்டா சிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு சீட் ஃபோல்டிங் ஆப்ஷன்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஒன்லி ஸ்கோடா ஸ்லாவியாவும் பர்ச்சஸ்க்கும் மட்டும்தான் கிடைக்குது, ஹோண்டா சிட்டிக்கு இல்லை. ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோர் கடியில் இருக்குது. இது வந்து என்ன சைஸு, இது ஃபுல் சைஸ் தாங்க, 15 இன்ச்சு. ஓகே, அதாவது டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கும் 15 இன்ச் தான் கிடைக்குது ஸ்பேர் வீல். டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு இது ஒரு சைஸ் கம்மி. ஆனால் இந்த வேரியண்ட்டுக்கு இது வந்து ஃபுல் சைஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மீதி வீல்ஸ் எல்லாமும் 15 இன்ச் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸ். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, நல்லாயிருக்கு. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது தாராளமாக இருக்குது. பூட்லெட் கார்பெட்டிங்கும் அது நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ வாங்க இந்த வி வேரியண்ட் யாருக்கு செட் ஆகும், இது எந்தளவுக்கு வேல்யூ ஃபார் மணி, அதை பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது ஹோண்டா சிட்டி ஃபேஸ் லிஃப்டோடைய வி வேரியண்ட். சாரிங்க, இந்த எண்டிங்கை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். வீடியோவே உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். காரணம் மழையில் நனைஞ்சிட்டே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். கோயம்புத்தூரில் நல்ல மழை, உங்கள் ஊரில் மழையாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ ஹோண்டா சிட்டி வி வேரியண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரியே உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருது. ஆடம்பர ஃபீச்சர்ஸ், அதாவது வெண்டிலேட்டட் சீட்ஸ், லெதர் அப்போல்சரி, சன்ரூஃப், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லையே தவிர உங்களுக்கு மற்றபடி எல்லாமே நீட்டாக கவர் பண்ணியிருந்தீங்க. வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அலாய் வீல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ஆட்டோ ஏசி, தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்துருது. அடாஸ் ஃபீச்சர்ஸ் கிடைக்கிறது ஒரு அடிஷனல் போனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹைவேஸில் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹோண்டா சிட்டியோட ஐவி டெக் என்ஜின் சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி அடாஸும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக பயன்படுத்திக்கலாம். டிரைவர் ஃபெட்டிக் வந்து குறையும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த வி வேரியண்ட் வர்த்தா, வேல்யூ ஃபார் மணியா, தாராளமாக பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.